Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 9th Maths exercise 3.1ல 4th sum. Rewrite the following polynomial in standard form. ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு இதை மாற்ற சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். எக்ஸ் மைனஸ் 9 ப்ளஸ் ரூட் 7 எக்ஸ் கியூப் ப்ளஸ் 6 எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுக்கு எழுதணும் அப்படின்னா எல்லாத்தையும் டிசெண்டிங் பவர்ஸில் எழுதணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், கொடுத்துருக்கிற கொஷினை அப்படியே எழுதிட்டோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 9 ப்ளஸ் 7 ரூட் 7 எக்ஸ் கியூப் ப்ளஸ் 6 எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. ஓகே, இப்போ ஃபஸ்ட் இது எதில் இந்த இதில் எது ஹையஸ்ட் பவர்? எக்ஸ் கியூப். அப்போ ஃபஸ்ட்டு அந்த டேர்மை தான் எழுதணும். வித் சிம்பிளோட இங்கே ப்ளஸ் இருக்கிறனால நம்ம இங்கே முன்னாடி ப்ளஸ் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ ரூட் 7 எக்ஸ் கியூப் ப்ளஸ் 6 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 9. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் செகண்ட் சம். ரூட் 2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7/2 எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 5 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் க்யூப்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு இதை அப்படியே கொஷினை எழுதிட்டு இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுக்கு மாற்றலாம். ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுக்கு மாற்றும் போது டிசெண்டிங் பவர்ஸில் தான் எழுதணும். சரி, ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு இதில் ஹையஸ்ட் பவர் என்னது? எக்ஸ் பவர் 4. அப்போ இது எது கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? 7/2 மைனஸில் இருக்குது. ஸோ அது அந்த சிம்பிளோடு சேர்த்து அப்படியே எழுதணும். அப்போ மைனஸ் 7/2 எக்ஸ் பவர் 4. நெக்ஸ்ட் எக்ஸ் கியூப் இருக்கா? எஸ், மைனஸ் 5 எக்ஸ் கியூப். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா? இருக்குது. ப்ளஸ் ரூட் 2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ். ஓகே, இதுதான் இந்த பாலினாமியலுக்குரிய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். நெக்ஸ்ட் தேர்டு சப்டிவிஷன் பாருங்கள். 7 எக்ஸ் கியூப் மைனஸ் 6/5 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 1. இது ஆல்ரெடி எப்படி தான் இருக்குது? ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம சொல்யூஷன் போட்டு அப்படியே அந்த வேல்யூஸை எழுதிடலாம். 7 எக்ஸ் கியூப் மைனஸ் 6/5 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 1. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்கள். ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 5 ரூட் 5 ஒய் கியூப் மைனஸ் 11 மைனஸ் 7/3y ப்ளஸ் 9 y பவர் 4னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதை நம்ம கண்டிப்பாக இதில் தான் எழுதி ஆகணும். ரீஅரேஞ்ச் பண்ணி ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் தான் எழுதி ஆகணும். ஸோ சொல்யூஷன்னு போட்டுட்டு y ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 5 ஒய் கியூப் மைனஸ் 11 மைனஸ் 7/3y ப்ளஸ் 9y பவர் 4. இப்போ அது டிசெண்டிங் பவர்ஸில் எழுதும்போது 9y பவர் 4 ப்ளஸ் ரூட் 5 ஒய் கியூப் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 7/3y மைனஸ் 11. ஓகே, தேங்க்யூ.